என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களைச் செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஏமாந்து விட்டோம் என்ற நினைப்பில் உன்னுடைய விழிகள் உறங்க மறுக்கின்றது. இனி நான் என்ன செய்யப் போகின்றேன், யாரைத்தான் நம்புவது என்று கேட்பது எனக்கு புரிகின்றது. குழந்தையே, உன்னை ஏமாற்றியவர்களின் வாழ்க்கையை உன் கண்முன்னே நான் காட்டப் போகின்றேன். இப்பொழுது இதை நீ கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. இப்போதெல்லாம் ஏமாற்றி விட்டோமே, துரோகிக்கப்பட்டு விட்டோமே என்ற மனக்குமுறல்தான் உன்னை உறங்கவிடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனம் இன்னும் வேதனை அடைகின்றது. உடனே யார் உனக்கு என்ன துரோகத்தை செய்தாலும் அவர்களுடைய பாவ கணக்கில் அது எழுதப்பட்டு விடும். அது பாவமாகவோ புண்ணியமாகவோ அவன் கணக்கில் சேர்க்கப்படும். ஆனால் அது அவனை சேர சரியான கால நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். அவனுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அவனை நோகடிக்கும். தர்ம வினைகளின் எதிர்ப்பலன்கள் உணர்ந்து திருந்த முயற்சி செய்வார்கள். எந்த நிலையும் எதிர்காலத்தில் அமையும். உன்னை ஏமாற்றியவர்களுக்கான கர்ம வினைகளின் பலன்களை அனுபவிக்கும் பொழுது அவர்கள் மனம் திறந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பர். அவர்கள் உனக்காக காத்திருப்பார்கள். பாவங்கள் அவர்களுக்காக காத்திருப்பதைப் போன்று உன்னுடைய மன்னிப்புக்காக ஏங்குவார்கள். அதுபோலத்தான் நீ செய்த புண்ணியங்களும் உனக்கான கால நேரங்களை பார்த்து காத்து கொண்டிருக்கும். உனக்கு நல்ல நேரம் வரும்பொழுது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன்னுடைய தலையை காக்க வந்துவிடும். கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீர் சேர்த்து வைத்து சந்தோஷத்தை அனுபவிப்பாய். கெட்டவர்கள் அழிய ஒரு காலம் வருவதைப் போன்று நல்லவர்கள் வாழ ஒரு காலம் நிச்சயமாக வரும். உனக்கான காலம் வரும்பொழுது உன்னை ஏமாற்றியவர்களுக்கான வாழ்க்கையை நீ நிச்சயமாக பார்ப்பாய். இந்த தாயானவளின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுதுமே என்னுடைய தீர்ப்பு நியாயத்தின் பக்கமும் தர்மத்தின் பக்கமும் தான் இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மனதை மகிழ்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றது. என் செல்லமே, இந்த அம்மாவின் வார்த்தைகளை நம்பி நீ இப்பொழுது நிம்மதியாக உறங்கினால் நாளை காலை உனக்கான அந்த விஷயம் உன்னை வந்து சேரும். நீண்ட நாட்களாகவே என்னிடம் கேட்ட அந்த விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என்னுடைய கைவிரல்கள் அசைந்தால்தானே தலைகீழாக என்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது எல்லாமே நீ நினைத்தபடி சரியாகவே நடக்கும். இதை உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக்கொண்டுதானே இருக்கின்றேன். அந்த சரியான நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, இதுவரைக்கும் நீ பல பிறவிகளால் செய்த புண்ணியத்தால் தான் உன் அம்மா உனக்காக இன்று வேலை செய்ய வைக்கின்றது. நீ எனக்கு கொடுத்த தட்சணையை நான் உனக்கு 100 மடங்காக திருப்பிக் கொடுக்கப் போகின்றேன். என் குழந்தையே, தர்ம செயல்கள் தானம் செய்து உன் அம்மாவை உன்னுடனே நீ வைத்துக் கொள்வாய்தானே. உன் பக்கத்திலிருந்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நீ சந்தோஷமாக இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கத்தான் ஆசைப்படுகின்றேன். என் தங்கமே, உன்னால் ஆன தர்மமெல்லாம் செய்வதற்கு என்னிடம் வசதி வாய்ப்பு இல்லை என்று ஒருபொழுதும் நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கை இதோடு மாறப்போகின்றது. உன்னுடைய வாழ்வையும் மாற்றப் போகின்றேன். புதிய வாழ்க்கையும் புதிய வசதிகளையும் அனுபவிக்கப் போகின்றாய். என் செல்லமே, நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கப் போகின்றேன். என்னுடைய அருமை புரிந்து என்னிடம் நிச்சயமாக ஓடி வரப்போகின்றாய். எதுவும்
நல்லது நடக்கவில்லை, எந்த கெட்ட விஷயமும் நடக்கவில்லை என்று நித்தமும் கலங்குவது எனக்கு தெரியும். குழந்தையே, உனக்கான நாள் நீ செய்த நல்ல விஷயங்களும் கர்ம வினைகளையும் பொறுத்துதானே உன்னை வந்து சேரும். யார் யாருக்கு எந்த விஷயங்கள் எப்பொழுது நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே இந்த தாயானவளால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? யார் யாரெல்லாம் நல்ல விஷயங்களை செய்து கர்ம வினைகளை தான் அவர்களுக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். உனக்கான நல்ல நாளாக உனக்கு நாளை விடியல் கொடுக்கப்பட்டுள்ளது. என் குழந்தையே, இத்தனை நாளாக நீ விரும்பி கேட்டு அனைத்து விஷயங்களும் நாளை விடியலில் உனக்கு நிறைவேறப் போகின்றது. அது நிச்சயமாக உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இருக்கும். இது தெரியாமல் நீ ஒருபொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. தூக்கம் வராமல் தவிக்கின்ற அளவிற்கு இது ஒன்றும் மிகப்பெரிய விஷயமல்ல. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். அனைத்தும் உன்னை ஆக்கிரமிக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நினைத்து எல்லாம் என் குழந்தை நீ ஒருபொழுதும் வருந்த வேண்டாம். ஏனென்றால் அதை அப்படியே விட்டுவிடு. அதுதான் உனக்கு நல்லது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் பிரச்சனைகளை அறிந்தும் அறியாதவர்கள் போல் நடிக்கின்றார்கள். ஆனால் நீயும் அது தெரியாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் உன்னை வழிநடத்துவதற்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீயும் அதையெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் என்னிடம் வந்து துயரங்களுக்கான தீர்வுகளை கேட்டு புலம்பி அழுது கொண்டிருக்கின்றாய். முதலில் துயரங்களைக் கண்டு வலி கொள்ளாமல் இரு என் குழந்தையே. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும். என் தங்கமே, உன்னை சொல்லி குற்றமில்லை. இந்த காலத்தின் கட்டாயம். இந்த நிலையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். என் பிள்ளை, நீ உனக்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றாய். எப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் கர்ம வினைகளை நான் கரைத்து கொண்டிருக்கின்றேன். நீ இப்போது அனுபவித்து கொண்டிருப்பது அதில் ஒரு சிறு பகுதிதான். வாழ்வில் நீ சந்திக்கும் தோல்வியை நினைத்து வாழ்க்கையில் நீ தோற்றுவிட்டாய் என்று எண்ணாதே. அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னை எந்த நேரத்திலும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். வருத்தப்படாதே என் தங்கமே. தோல்வி வரும்பொழுது துவண்டு போகாதே. அதை எப்படியாவது மாற்றிக்கொள்ளத்தான் நீ முயற்சி செய்ய வேண்டும். இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் எல்லாம் நீ கண்டு பயப்பட வேண்டாம். அனைத்தையும் நீ தினமும் எழுந்து புத்துணர்ச்சியோடு பார்க்க வேண்டும். புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. பாம்பு எத்தனை முறை தோலை உரித்தாலும் அது பாம்புதான். சில மனிதர்களை உன் வாழ்வில் அனுமதிப்பதற்கு முன்பு இதை நினைவில் வைத்துக்கொள். மனசாட்சி இருப்பவர்கள் கஷ்டப்படுவதும் மனசாட்சி இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் விதியின் மானங்கெட்ட விளையாட்டு. குழந்தையே, பசியடைந்த பின்பு கிடைக்கும் உணவும் நாம் வெறுத்த பிறகு கிடைக்கும் அன்பும் பயனற்றதற்கு. நேரம் தொலைவினில் இல்லை. அது உன்னை தேடி வந்து காத்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக எப்பொழுதும் என் இரு கரங்களை நீட்ட இந்த தாயானவள் நான் தயாராக உள்ளேன்.